ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம தேர்ட் டே ஆஃப் சீரீஸ் 21ல இருக்கோம் இல்லையா. இந்த சீரீஸில் எல்லா எக்ஸசைஸுமே ப்ரீத்திங்கானது தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி 2 நாள் முடிச்சிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக நம்ம ப்ரீத் இன் பண்ணுவோம், வாய் வழியாக விட்டோம், இல்லை மூக்கு வழியாக எடுத்து மூக்கிலே விட்டா மாதிரி 2 நாள் டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, மூக்கு வழியாக தான் காற்று எடுப்போம். அதாவது ஒரு பக்கம் மூக்கு வழியாக காற்று உள்ளே எடுத்துட்டு அதே பக்கம் விடுறதும், இல்லை ஒரு பக்கம் எடுத்துட்டு இன்னொரு பக்கம் மூக்கு வழியாக காற்று விடுறது தான். இந்த 2 வேரியேஷன் ஆஃப் எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். இதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிச்சிடுறேன், நீங்களும் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது முடிச்சதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ்லாமும் சொல்கிறேன். ஸ்டே டியூன். ஃபஸ்ட்டு வேரியேஷனில் ஒரு மூக்கு துவாரம் வழியாக காற்றை உள்ளே எடுத்து அதே வழியாக வெளியில் அனுப்பணும். அது எப்படின்னா, இன்னொரு நாஸ்ட்ரிலில் மூடினா தான் அது பண்ண முடியும். தம்பு வச்சு ஒரு பக்கம் மூக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக உள்ள காற்றை நல்லா டீப்பாக இழுத்தேன், அதுக்கப்புறமா வெளியில் டீப்பாக விட்டுட்டேன். அவ்வளோதான். இது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 5 தடவை பண்ணுவோம். அவ்வளோதான். வாய் வழியாக வெளியில் விடக்கூடாது, வாயை டைட்டாக வச்சுக்கணும், ஒரு மூக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் இந்த விரலால். இந்த வழியாக இன்னொரு நாஸ்ட்ரில் வழியாக மட்டுமே மூச்சு உள்ளே டீப்பாக எவ்வளோ நேரம் உங்களால் தாக்கு பிடிச்சி உள்ளே கொண்டு போக முடியுமோ ஏரெல்லாம் கொண்டு போயிடுங்க. ஃபுல் லங் கெப்பாசிட்டி உங்களுக்கு முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் லங்ஸையும் வெளியில் எம்டி பண்ணுற மாதிரி காற்றை வெளியில் அதே வழி அந்த நாஸ்ட்ரில் வழியாகவே வெளியில் எடுத்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நாஸ்ட்ரிலை பிளாக் பண்ணிக்கணும். இது வழியாக மூச்சு எடுத்து விட போகிறோம். பார்க்கலாமா? அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நாஸ்ட்ரில் மூடிட்டோம், இன்னொரு நாஸ்ட்ரிலால் மட்டுமே இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணுறோம். நல்லா டீப்பாக பண்ணணும். வாய் வழியாக வெளியில் காற்றோ வாய் உள்ள காற்றோ போகக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ தடவை பண்ணலாம், இல்லை 5 நிமிஷம் வச்சு கண்டினியூஸாக நீங்கள் பண்ணலாம். அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாஸ்ட்ரிலை க்ளோஸ் பண்ணிவிடுவோமா, இன்னொரு நாஸ்ட்ரில் வழியாக மூச்சு உள்ளே இழுப்போமா, அடுத்தது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக காற்றை வெளியில் எடுக்கணும். அதாவது ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு தடவை இன்ஹலேஷனுக்கும் ஒரு தடவை எக்ஸலேஷனும் பண்ணலாமா பாருங்கள். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மூச்சை உள்ளே இது வழியாக உள்ளே எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி லாக் பண்ணிவிட்டு உள்ளே காற்றை இழுத்துட்டு இந்த நாஸ்ட்ரிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு காற்றை இது வழியாக வெளியில் விட்டேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஒரு பக்கமாக மூச்சு உள்ளெடுப்போம், ஒரு பக்கமாக வெளியில் பண்ணுவோம். 5 தடவை பண்ணலாமா? பார்த்தீங்க இல்லையா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா,
இந்த பக்கம் நோஸை பிளாக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது வழியாக உள்ள காற்றை இழுத்துட்டு அதுக்கப்புறம் இதை பிளாக் பண்ணிவிட்டு இது வழியாக காற்றை வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ இது என்னென்னா ஒவ்வொரு லங்ஸையாக ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். அவ்வளோதான். பண்ணலாமா? அவ்வளோதான். ஸோ 2 லங்ஸையும் நம்ம ஈக்குவலாக இந்த ப்ரீத்திங் டெக்னிக் மூலமாக பலப்படுத்தியிருக்கோம். 2 வேரியேஷன்ஸும் முடிச்சாச்சு. பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 நாள் சொன்ன மாதிரி அத்தனை பெனிஃபிட்ஸும் இதுக்கும் இருக்குது. லங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்துகிறோம், நிறைய ஆக்சிஜன் உடலுக்கு உள்ளே அனுப்புகிறோம். அதனால் சர்க்குலேஷன் நிறைய ஆக்சிஜன் கலந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் நிறைய ஆக்சிஜன் போகும்போது அந்த ஆர்கன்ஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனிங்லாம் மேக்ஸிமம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஆர்கன்ஸோட டீடாக்சிஃபிகேஷனுக்கும் ஆக்சிஜன் நிறைய போகிறதால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகப்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் நம்ம புதுசாக எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறோன்னா இந்த மாதிரி காமிங் எக்ஸசைஸ் எல்லாம் நம்மளுக்கு பண்ணிட்டு ஆரம்பிக்கும் போது நல்லபடியாக எஃபிஷியண்ட்டாக லங்ஸ் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறமும் இது மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்மளே நம்ம காம் டவுன் பண்ணிக்க முடியும். இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியும். அதனால் நம்ம எப்பயுமே அலர்ட்டாக இருப்போம். இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸை பண்ணுறதால ஒவ்வொரு வேளையும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸை நீங்கள் டார்கெட் பண்ணி பண்ணும்போது உங்கள் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த இந்த 2 வேரியேஷன்ஸையும் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு வேறு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் டெக்னிக்ஸோடு உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.